இவர்தான், இவருக்கு இதான் வேலை. நம்மளுடைய முதலமைச்சரான விஜய் அவர்கள் மீதும் அவருடைய ஆட்சியின் மீதும் அதிகமாக வன்மத்தை கொட்டக்கூடிய நபர் யாருன்னா நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் தான். அவருக்கு ஃபுல்லாக கொட்டுறது ஃபுல்லாக வன்மங்கிறது உலகத்துக்கே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வன்மத்தோட இருப்பானா அந்த மூஞ்சை பற்றவே தெரியல. இந்த வன்மம் கூடவும் இதுதான். நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்கள் கர்நாடகா போல பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. அது கூட தெரியாமல் அந்த எம்எல்ஏ வந்து எவ்வளோ அப்டேட்டாக இருக்காங்க. அப்போ கூட மக்கள் நிலைமையை நினச்சி பாருங்க. இந்த ஆள் இது வரைக்கும் இப்போ வந்து ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனை பற்றி பேசினே கிடையாது. ஃபுல்லாக விஜய் அவர்களை பற்றி பேசுவேன். நைட்டு தூங்குவாரா கூட எனக்கு தெரிய மாட்டேன். எப்போ பார்த்தா விஜய் பற்றி விஷயம். சரி, ஒரு முதலமைச்சர் ஆல்ரெடி தரக்குறைவாக பேசின வழக்கம் கைதாக இருக்காரு. இப்போவாது மரியாதை கொடுத்து பேசணும். அந்த பழக்கமும் கிடையாது. இதை மேலிடமும் கேட்கறது கிடையாது. கேட்டால் எங்கள் ஸ்டாலின் அவர்களை மரியாதை எல்லாம் பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளு பார்க்குற இடம்லாம் பேசுகிற இடம்லாம் விஜய் அவர்களை மரியாதை தான் பேசிட்டு இருக்காரு ஒரு முதலமைச்சரை. அதை மேலிடம் கேட்க முடியுதா? இனிப்பு காரம் உள்ள இருக்க பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ பலகாரமா? பெண்ணீர் வண்டிதான். காவேரி பிரச்சனையில நான் போய் ஃப்ளைட்ல போய் ஹெலிகாப்டர்ல போய் பார்க்க போறேங்க. போனாங்க பிரிட்ஜ் கட்டி வச்சு போவான்னு. எப்படி நீ கலங்கஸ்தப்பா?